ஜனநாயகன் படம் அப்பட்டமாக தெரியுதுங்க. ஜனநாயகன் படம், அந்த படம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிட்டதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பொழுது. இப்போ பாருங்க, அதுக்கு ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதை அப்படியே விட்டுருந்தோம்னா தியேட்டருக்காரங்க உண்மையில பொங்கலுக்கு அப்படி ஒரு சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த மக்கள் பார்த்துட்டு அதை கொண்டாடிட்டு அதை இது பண்ணிட்டு போயிட்டு இருக்க போறாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் கருத்து இருக்குது, அதுக்குள்ள ஒரு இன்னது வேண்டாத இது இருக்குது, இந்திய இறையாண்மைக்கு எதிரான காட்சிகள் இருக்கிறது, இந்திய இராணுவத்தினுடைய சின்னங்களை தவறாக பயன்படுத்தி உள்ளார்கள். படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்லேருந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டுலேருந்து மறுபடியும் இங்கே வந்தாச்சு, அப்புறமா தனி நீதிபதி வந்தாச்சு, அதன் பிறகு ரிவைசிங் கமிட்டி, அப்புறம் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போன பிறகு அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் அதுலேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. இப்போ பார்த்துட்டாங்க, நேற்று பாம்பேல பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு நிறைய பேர் எதிர்பார்த்தது இதுதான் அது என்னன்னா, விஜயே எலெக்ஷன் முடிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். என் படத்தை பார்த்து ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க பார்க்கல, இன்னும் கேள்விப்பட்டுட்டு இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா விட்டுருங்க. நீங்க அந்த ஒரு படம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா விட்டுருங்க. நமக்கு ஒன்றும் பயமே இல்லை, நமக்கு மக்கள் இருக்காங்க, மக்கள் நம்மள நம்புறாங்க, நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்த்த அந்த சென்சார் போர்டு மெம்பர்கள், அந்த ரிவைசிங் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க. என்ஓசி வாங்கின பிறகு நாங்கள் ரிலீஸ் டேட்டு நீங்கள் அறிவிச்சுக்கலாம். ஏன்னா அந்த படத்துக்குள்ள அவ்வளோ கடுமையான வசனங்கள், கடுமையான அரசியல் காட்சிகள் இதெல்லாம் வருவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு என்ஓசி வாங்கி எப்போ வேணாம்பா, படத்தை நாங்கள் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் விஜய் பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறோம் 22ஆம். நீங்கள் அதோட விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோதான் அடி அடிப்பீங்க அந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு? அந்த கேபிஎன் நிறுவனமே அவங்க அடப்பரவாயில்ல விடுங்கன்ட்டாங்க. அமேசான் 120 கோடி ரூபா, அவங்க ஓடிடிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மல்டிநேஷனல் கம்பெனி 120 கோடி கொடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு கொடுத்துருக்கோன்னு கேள்வி கேட்டவுடனே, இந்தாப்பா உன் காசு, அந்த உரிமத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படியாச்சு. அந்த ஓடிடியில் எப்போ அந்த படத்துக்கு வேல்யூ உண்டுங்க. இப்போ அதே நிறுவனம் மறுபடியும் போட்டி போட்டுதான், நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, இன்னும் மேற்கொண்டு கூட காசு தரேன், நீங்கள் படத்தை இது பண்ணிங்க அப்படின்னு. அப்படி ஒரு படத்தை போட்டு ஜனநாயகன் ஒரு படத்தை நீங்கள் மறுபடியும் வச்சு நீங்கள் சாதாரண மக்களுக்கே தெரியுது விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு, இந்த படத்தை வெளியிடக்கூடாது. இந்த படம் வந்தால் விஜய்க்கு ஒரு அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணும், அரசியல் அனுதாபத்தை கொண்டு வரும். விஜய் நேரில் பேச முடியாத விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்காருன்னு தெரியுது இப்பவே.